அவைக்கு வணக்கம். என் பெயர் தான் துஷ்யந்த் சீமா. நான் குமரி அறிவியல் பேரவையிலிருந்து வந்திருக்கிறேன். அணி ஆ, குழு ஆ. யாதும் ஊரே யாவரும் கேளு என உலகளாவிய தத்துவத்தை அங்கே உரைக்கச் சொன்னது நம் தமிழ் மொழி. ஆனால் தமிழ் வெறும் உணர்ச்சி பூர்வமான இலக்கிய மொழி மட்டுமல்ல, அது தர்க்க ரீதியான அறிவியல் மொழி என்பதை எண்பிப்பதே எமது இந்த உரை. சங்க இலக்கிய தொகுப்பான 8 தொகை நூல்களில் பொதிந்துள்ள அறிவியல் உண்மைகளை இதோ உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம். பாடல் ஒன்றில் உரையும் முதுக்கண்ண சாத்தனார் அழகாக குறிப்பிடுகிறார். செஞ்ஞாயிட்டு செலவும் அஞ்ஞாயிட்டு பறிப்பும். சூரியனின் இயக்கம், அதன் ஈர்ப்பு விசை, காற்றே இல்லாத வெற்றிடம் பற்றிய புரிதல் அன்றே நம் தமிழர்களிடம் இருந்தது. பூமி உருண்டை என்பதையும் அது தன்னைத்தானே சுற்றுகிறது என்பதையும் ஞானம் என்ற சொல்லின் மூலம் நம் முன்னோர்கள் புரிந்திருக்கின்றனர். ஐங்குறை நூறு மற்றும் நற்றிணை பாடல்களில் உயிரினங்களின் வாழ்வியல் முறைகள் துல்லியமாக பதிவு இருக்கின்றன. ஓரறிவு உயிர் முதல் 6 அறிவு உயிர் வரையிலான வகைப்பாட்டை தொல்காப்பியம் சொல்ல அதன் நடைமுறை விளக்கங்களை 8 தொகை நூல்கள் காட்டுகின்றன. குறிஞ்சிப்பாட்டில் கபிலர் அடுக்கி சொல்லும் 99 மலர்கள் வெறும் அழகுக்காக சொல்லப்பட்டவை அல்ல. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட சூழல் மண்டலத்தில் வளரக்கூடியவை என்ற தாவரவியல் வகைப்பாட்டை தருகின்றன. கலித்தொகை பாடல்கள் மனித மனதின் உணர்ச்சிகளை பகுத்தாராய்கின்றன. ஆற்றுதல் என்பது அளந்தவருக்கு உதவுதல். இது சமூக உளவியல். நண்பர்களே, 8 தொகை என்பது வெறும் பாடல்களின் தொகுப்பு அல்ல, அது ஒரு தரவு பெட்டகம். தமிழன் அங்கே பகுத்தறிவுடனும் அறிவியல் பார்வையுடனும் வாழ்ந்திருக்கிறான் என்பதற்கு இந்த நூல்களே சாட்சி. இலக்கியம் காட்டும் அந்த அறிவியல் பாதையில் பயணித்து நாமும் புதிய கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவோம். அறிவியலை வளர்ப்போம், தமிழை வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.